மண்டேவோட மார்க்கெட் மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு கிளியர் டைரக்ஷன் தெரியல. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ க்ளோஸ் ஆயிருக்கக்கூடிய இந்த ஜோன் பார்க்கணும் நாம. 26,045 அப்படிங்கிற இடத்துல ஏன் க்ளோஸ் ஆயிருக்குன்னா, இந்த இடம் நமக்கு மிக முக்கியமான ஒரு சப்போர்ட் இருக்கு. 26,040 அந்த ரேஞ்சில் மிக முக்கியமான ஒரு சப்போர்ட் இருக்கிறதுனால தான் மார்க்கெட் வந்து என்ன ஆச்சுன்னா கீழே இறங்கினாலும் இந்த இடத்துல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போது நமக்கு இந்த இடத்துல ஸ்லைட்டாக வந்து ஒரு பாசிட்டிவான மூமெண்டம் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். ஒருவேளை இந்த மார்க்கெட் டுவோர்ட்ஸ் மேலே போகுது அப்படின்னா நமக்கு எவ்வளோ தூரம் எதிர்பார்க்கலான்னு கேட்டிங்கன்னா 26,140. நமக்கு இந்த இடத்துல இருந்து அப்படியே அந்த என்ன வேல்யூவோ அப்படியே நீங்கள் கூட்டிக்கிங்க ஒரு 100 பாயிண்ட்ஸ். 26,040 அந்த ரேஞ்சில் இருந்து அப்படியே வந்து 26,140 ஆர் 150 அந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு மொமெண்டம் வந்து நம்ம பாசிட்டிவ் சைடில் எதிர்பார்க்கலாம். ஓகேவா? அப்போ இந்த லெவலுக்கு போச்சுன்னா அடுத்து என்ன ஆகும் அப்படிங்கிறது நம்ம கிளியரா தெரியாது. பட் ஒருவேளை மார்க்கெட் மேலே போச்சுன்னு சொன்னா 26,140 ஆர் 150 வரைக்கும் நம்ம ஒரு பாசிட்டிவான மூமெண்ட்டும் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, ஒருவேளை இந்த இடத்துல உங்களுக்கு பிரைஸ் ரிஜெக்ஷன் வந்து ஃபார்ம் ஆச்சுன்னா மட்டும்தான் ஃபர்தரா வந்து கீழே இறங்கும். பாண்டியன் சார் எதுவும் இருக்காதீங்க. ப்ளீஸ் லிசன். ஓகேங்களா? ஸோ இதுதான் இப்போ மார்க்கெட். அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு எந்த மாதிரியான மொமெண்டம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரிங்களா? ஏற்கனவே நான் ஒரு டைம் சொல்லியிருந்தேன். நமக்கு இந்த இடத்துல உங்களுக்கு பிரைஸ் ரிஜெக்ஷன் ஃபார்ம் ஆச்சுன்னு சொன்னா மார்க்கெட் கீழே இறங்கும்னு போன வீடியோல நான் சொல்லியிருந்தேன். 26,240 ஆர் 250 அப்படிங்கிற மாதிரி ஒரு லெவல் நான் கொடுத்துருந்தேன். எக்ஸாக்டா உங்களுக்கு என்ன வந்திருக்குன்னு பாருங்க. 26,235 அந்த ரேஞ்சில் வந்து பிரைஸ் வந்து ரிஜெக்ஷன் ஃபார்ம் ஆயிடுச்சு. மார்க்கெட் உங்களுக்கு கீழே இறங்கிடுச்சு. ஓகே, இதுதான் வந்து உங்களுக்கு நடந்திருக்குங்க பாருங்க. இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் நல்ல ஒரு கீழே இறங்கி இருக்கு. ஸோ அப்போ இப்போ இதுக்கப்புறம் என்ன வரும்னு கேட்டீங்கன்னா ஒரு பாசிட்டிவான மூமெண்ட்டை நாம எதிர்பார்க்கலாம். அது எவ்வளவு தூரம் போகும்னு கேட்டீங்கன்னாக்கா மேபி இந்த லெவல்ல இருந்து 26,040 அந்த ரேஞ்சில் இருந்து அப்படியே ஒரு 100 பாயிண்ட்ஸ் நம்ம பாசிட்டிவா வந்து எதிர்பார்க்கலாம். மேபி பை சைடில் போச்சுன்னா. அப்படி இல்லாமல் ஒருவேளை கேப் டவுன்ல ஓப்பன் ஆகுதுன்னா இந்த ரேஞ்சுக்கு கீழே போகணும். இந்த ரேஞ்சுக்கு கீழே போனால் தான் உங்களுக்கு செல்லிங் ப்ரெஷர் நல்லாவே இருக்கும். அப்போ அதே தான் 25,960 அந்த ரேஞ்சுக்கு கீழே போகும்போது உங்களுக்கு நல்ல ஒரு டவுன்ஃபால் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்குன்னா அப்போ ஒரு மாதிரி வாலட்டைலாக இருக்கும். ஓகேவா? இந்த 26,050 இருந்து இந்த மாதிரி தான் 25,960 அந்த ரேஞ்சுக்குள்ள நமக்கு இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த ரேஞ்சுக்குள்ள தான் மார்க்கெட் இருக்குன்னா அது ஒரு மாதிரி வாலட்டைலா இருக்கும். பெருசா வந்து நம்ம புரிஞ்சிக்க முடியாது. அப்போ இந்த ரேஞ்சை வந்து ஸ்ட்ராங்கா பிரேக் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு செல்லிங் கிடைக்கும். அப்பதான் உங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம், என்ன எதிர்பார்க்கலாம்னு கேட்டீங்கன்னா டுவோர்ட்ஸ் இந்த சப்போர்ட்டையும் 25,800 அல்லது 25,700 அப்படிங்கிற சப்போர்ட். ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் நாம ஒரு டவுன்ஃபால் எதிர்பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் நமக்கு உறுதியாக தெரியல. மேபி இந்த ரேஞ்ச் வரைக்கும் அது போகலாம். போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வெயிட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம எடுத்திருக்கிறதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்கா? அது மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. இப்போ நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? இந்த இதில் உங்களுக்கு டாப்பிக்கில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் சொல்லுங்க. நான் திரும்ப ஒன்று ரிப்பீட் பண்ணுறேன். சொல்லலாம். உங்களுக்கு டவுட் இருந்தால் சொல்லுங்க. ஓகே. ஓகே. ஸோ பார்த்துக்குவோம். நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒருவேளை இந்த ரேஞ்செல்லாம் ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணிச்சுன்னா இன்னோட அது மேலே போகலாம். அகைன் கூட இந்த 26,250 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து எப்போ போகும்னு கேட்டிங்கன்னா இந்த ரேஞ்சு தான் 26,100க்கு மேலே அது ஸ்ட்ராங்காகவோ அல்லது 26,150க்கு மேலே அது ஸ்டேபிளாக நின்றுச்சுனாக்கா ஃபர்தராக வந்து அப் சைடில் நம்ம எதிர்பார்க்கலாம். நம்ம உறுதியாக சொல்ல முடியாது இப்போதைக்கு. ஏன்னா எதுக்காக அந்த ரேஞ்ச் வரைக்கும் நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இப்படி எடுத்துக்கோங்க நீங்கள். ஓகே, நான் என்ன பண்ணுறேன் ஒரு 1 ஹவரோட டைம் ஃப்ரேம் வச்சுக்கிட்டேன். 1 ஹவரில் நமக்கு எங்கெங்கெல்லாம் வந்து ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்கான சப்போர்ட் லெவல் இருக்குன்னு பாருங்கள் மேலே. இப்போ இந்த ஜோன்ல இருந்து மேலே போகும்போது எங்கெல்லாம் வந்து ஹையை வந்து ரீடெஸ்ட் எடுக்கும் அப்படின்னு கேட்டால் 26,140 அல்லது 150 அதான் நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த ரேஞ்சுக்கு மேலே உங்களுக்கு ஸ்ட்ராங்காக நின்றுச்சுன்னா மட்டும்தான் ஃபர்தராக வந்து நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் 26,200 வந்து மறுபடியும் ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லாமல் ஒருவேளை இந்த இடத்துல உங்களுக்கு ப்ரைஸ் வந்து ரிஜெக்ஷன் ஆகுதுன்னு வச்சுப்போம். எங்க 26,140ல ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகுது மேலே போகாமல் அப்படின்னா அப்போ மேபி என்ன ஆகும், அது செல்லிங் ப்ரெஷர் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதை நான் சொல்றது வந்து ஜஸ்ட் ஒரு டெக்னிக்கல் வியூ தான், எஜுகேஷனல் பர்பஸ்க்காக சொல்றேன்.
ஸோ இந்த மாதிரி நடந்ததுன்னா அது அவ்வளோ தூரம் போகலாம். அங்கே இல்லை ஒருவேளை ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஆகுதுன்னு சொன்னால் அது அகைன் கூட டுவோர்ட்ஸ் சப்போர்ட் நோக்கி வரும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இதை நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் வந்து என்ன ஆகும், ஈஸியாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. லைவாக நீங்கள் ஓரளவுக்கு கணிக்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இப்படி தான் இருக்க போகுது. அப்போது நம்ம எங்கெல்லாம் என்ட்ரி எடுக்கணும், எங்கெல்லாம் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணணும், எங்கெல்லாம் எக்ஸிட் பண்ணணும், எங்கே ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஒருவேளை நமக்கு இந்த இடத்துல வந்து ஒரு பாசிட்டிவான மூமெண்டம் வருதுன்னு வச்சுப்போம். 26,050 அல்லது 60க்கு மேலே மார்க்கெட் போகுதுன்னா, 26,060க்கு மேலே மார்க்கெட் போகுதுன்னா நம்ம இந்த ரேஞ்சு கீழே ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிக்கலாம். எங்கே 26,000 அந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு எஸ்எல் அப்படிங்கிறது நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நம்ம ஃபர்தராக வந்து எந்த வரைக்கும் ஹை எவ்வளோ எதிர்பார்க்கலான்னு கேட்டீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து இதுதான். ஸோ 26,120யும் 26,160 அந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு பாசிட்டிவான மூமெண்டம் வந்து நாம எதிர்பார்க்கலாம். வெயிட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான ஒரு ரேஞ்சுக்குள்ள தான் இந்த மார்க்கெட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன ரேஞ்ச் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ப்ரீவியஸோட ஹை இருக்கு இல்லைங்களா? என்ன பண்ணுறேன், டெய்லி சார்ட் நான் வச்சுருக்கேன். டெய்லி டைம் ஃப்ரேமில் பாருங்கள். கடந்த வெள்ளிக்கிழமையோட ஹையை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதில் எவ்வளோ தூரம் ஹை போயிருக்கான்னு பாருங்கள். இந்த ஓப்பனிங் லெவல் அல்லது அந்த ஹை இந்த ரேஞ்சுக்குள்ளே இந்த மார்க்கெட் வந்து ரேஞ்ச் பவுண்டரியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மறுபடியும் கூட இந்த இடத்துல போகும்போது உங்களுக்கு லைட்டாக ஒரு செல்லிங் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லாமல் ஒருவேளை இந்த ரேஞ்சையெல்லாம் உடச்சி மார்க்கெட் கீழே ஓப்பன் ஆகுதுன்னா 26,020 கீழே போகுது அல்லது 26,000 உடைச்சிருச்சு அப்படின்னா ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காகவே கீழே இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மேஜரான சப்போர்ட் எங்கெல்லாம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா நமக்கு இந்த கேண்டிலை நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு லாங் கேண்டில் இருக்கு இல்லையா? கடந்த 26th அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லாங் பாசிட்டிவான கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கும். இப்போ என்ன நடந்திருக்கு மார்க்கெட்டில் அப்படி கேட்டாக்கா, இந்த கேண்டிலோட ஹையை வந்து ஸ்ட்ராங்காக வந்து பிரேக் பண்ணி மார்க்கெட் போகவே இல்லை. நீங்கள் நல்லா பார்க்கணும், உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். கிளியராக பாருங்கள். ஸோ இந்த கேண்டிலை நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். இந்த கேண்டிலோட ஹையை நீங்கள் எடுத்து பாருங்கள். 26,220 அல்லது 210 அந்த ரேஞ்சில் தான் உங்களுக்கு செல்லிங்கே ஃபார்ம் ஆயிருக்கு இந்த இடத்துல. ஸோ இந்த கேண்டிலுக்கு மேலே அதால் ஸ்டேபிளாக வந்து நிற்க முடியல. அப்போ என்னன்னா அது டுவோர்ட்ஸ் சப்போர்ட் நோக்கி வருது. இப்போ ஆல்ரெடி நமக்கு இந்த கேண்டில் 50% வந்து கீழே இறங்கிடுச்சு. இப்போ மறுபடியும் கூட மேலே லைட்டாக கொஞ்சம் போயிட்டு மேபி கீழே இறங்கி வரலாம். கீழே இறங்கி வரும்போது இந்த லோவையும் கட் பண்ணிச்சுன்னா மட்டும்தான் ஃபர்தராக நமக்கு இந்த சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கும். கிளியராக நான் சொல்கிறது 25,850 வரைக்கும் ஒரு சப்போர்ட் லெவல் மேபி ஃபார்ம் ஆகலாம். ஸோ இது ஒரு ஜஸ்ட் ஒரு வியூ தான். ஓகேங்களா? நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுதான் அப்படிங்கிறது நம்ம கிளியராக சொல்ல முடியல. மேபி இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கலாம். இது ஜஸ்ட் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் நான் கொடுக்குறேன். நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். மேபி ஒர்க் ஆகலாம்.